வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 9வது ஜாதகம். அதாவது 4/11/1998ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம். நீங்க 27 வயசா முழுசா பூர்த்தி பண்ணியிருப்பீங்க. நீங்க பிறந்தது புதன்கிழமை. சரிங்களா? பௌர்ணமி திதியில பிறக்கிறீங்க. மேசராசி பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க. லீலு லேலோ இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மேசராசி பரணி நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷப ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு உண்டான சந்திராசிரம ராசி அமையிறது விருச்சக ராசி. உங்களுக்கு சந்திராசிரமம் அமையும் விருச்சக ராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. நீங்கள் பிறக்கும் போதே சுக்கரனோட தசாபுத்தியில் பிறக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், செவ்வாய் தசை 7 வருஷமும் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போதைக்கு செவ்வாய் தசை போயிட்டு இருக்கும். அடுத்து வர்றது ராகு தசை. அப்பனா இப்போ ஓடிட்டு இருக்க இந்த செவ்வாய் தசைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மிதுன லக்னம், இல்லை அப்படின்னு சொன்னால் கன்னி லக்னத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. வேண்டாத பிரச்சனையோ பிரிவையோ இல்லை சண்டை சச்சரவையோ கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. இதுக்கப்புறம் வர்றவங்க, அதாவது இந்த செவ்வாய் தசை முடிஞ்சு உள்ள ராகு தசை என்றாகுதுன்னா 18 வருஷம் ராகு கேது தோஷம் இருக்கவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். சரிங்களா? வேற எந்த ஜாதக ரீதியாக நாடி முறைப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னா, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணலாம். இரும்பு சம்மந்தப்பட்ட எந்த தொழில் பண்ணாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்க. உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழிலும் நல்ல லாபம். சில சமயம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பயன்படாத அமைப்பையும் போகக்கூடிய அமைப்பும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அம்மா நல்ல கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. சில சமயம் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வருங்க. சில பேர்த்துக்கு ஆன்ஜியோ பண்ண வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கலாங்க. கண்ணில் வலது கண் பாதிக்கப்படும், வலது கண்ட வெட்டுக்காயம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மனைவி உங்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சகவாசமும் தாம்பத்தியமும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க, தலக்கணம் பிடிச்ச பிள்ளை, நீங்கள் எடுத்தது தான் இறுதியான முடிவுனே உட்கார்ந்துருப்பீங்க. இதனால் கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமை தடப்படும். கொஞ்சம் அதை கவனமாக இருக்கிறது சிறப்பு. பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளோ, கணவன் இல்லைன்னா குடிகாரத்தன்மையாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுங்க. அதுவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்ததுனாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேர்த்துக்கு ஆணுக்கோ பெண்ணுக்கோ 2 பேர்த்துக்குமே சுகர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை இது கொஞ்சம் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் வேறு என்னென்ன ஏதாவது இப்போதைக்கு கோச்சார பலன்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டால், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற கணக்கு தான். சரிங்களா? திருமண வாய்ப்புக்கு இது இப்போ அமையுமா அப்படின்னா, இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு திருமண வாய்ப்பு தடையில் இருக்குது அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? வேறு ஏதாவது இந்த ஜாதக ரீதியாக தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தினர்கள் உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தலக்கணம் எப்பயுமே அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அதை குறைச்சிக்கிட்டா வாழ்க்கை கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை இது கொடுப்பாங்க. அடுத்தது, தந்தையால் பிரயோஜனம் இல்லைன்னா தந்தை இல்லை. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பழக்கத்தில் தந்தை இருக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. கண்ணு உங்களுக்கு வலது கண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. சரிங்களா? நல்ல ஒரு ஆசிரியர் தன்மை தான். நீங்கள் மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது, வைக்கிறது, இது எல்லாத்தையும் கொடுக்கும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், சம்பாதிக்கிற பணம் கொஞ்சம் பயன்படாத அமைப்பையும் இது கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதே ஒரு பெண்கள் ஜாதகமாக இருந்ததுன்னா, சரிங்களா, கோபத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரி, அரசு சம்மந்தப்பட்ட வேலையை உட்கார்ந்தா நல்ல லாபம். உங்களை கணவன் விட்டே கொடுக்க மாட்டான். அந்த சூழ்நிலையை கொடுக்கும். வேண்டாத கெட்ட பேரானா நீங்கள் சுமக்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்குங்க. கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருங்க. ஃபோனால் கொஞ்சம் சங்கடம் வந்துட்டு இருக்கும். அதுவும் இன்னும் 16 வருஷத்துக்கு அந்த அதுக்கு உண்டான பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது. சரிங்களா? தலை குழந்தை பையனாக இருந்ததுன்னா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான். நீங்களும் ஒரு சிறந்த ஆசிரியர் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப பலன் உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, திருமணமாகாதவங்களுக்கு இப்போதைக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்குற அமைப்பு சித்திரை மாதம் வரைக்கும் இருக்குது. வண்டி வாகனம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இடம் சம்மந்தப்பட்டது வாங்கணும், வீடு கட்ட வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் அணுகுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.